ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி கேழ்வரகு மாவில் வெரைட்டியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இப்போ அந்த நாளில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவில் கூழ் தாங்க அதிகமாக நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. அப்படி மேக்ஸிமம் அது இல்லைன்னா புட்டு, இல்லைன்னா கொழுக்கட்டை, இல்லை இனிப்பு அடை வந்து செய்து சாப்பிடுவாங்க. சிமிலி உருண்டை அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. கேழ்வரகு மாவில் நிறைய வெரைட்டி வந்து இனிப்பு தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோங்க. இப்போது இட்லி, தோசை, குழி பணியாரம், ஆப்பம் இந்த மாதிரியே நம்ம செய்து சாப்பிட்லாம். நார்மலாக நம்ம டெய்லியுமே அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தானது. இப்போ 2 ஆழாக்கு நான் கேழ்வரகு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவு வருங்க. இந்த ஆழாக்கு நான் வச்சுருக்கிறது 2 ஆழாக்கு கேழ்வரகு, 1 ஆழாக்கு புழுங்கல் அரிசி, இதில் பாதி உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது தாங்க அளவு. இந்த அளவில் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் தோசை, குழி பணியாரம், ஆப்பம் எல்லாமே போட்டுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக வரும். இதில் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒன்றா ஊற வச்சும் அரைச்சிக்கலாம். இந்த பொருளை ஃபுல்லாக நீங்கள் தனித்தனியாகவும் ஊற வச்சும் அரைச்சிக்கலாங்க. கேழ்வரகு மையறதுக்கு எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் தனியாக ஊற வச்சு கூட நீங்கள் கேழ்வரகு அரைச்சிட்டு நம்ம அரிசி, உளுந்து, வெந்தயம் இது 3 தனியாக ஊற வச்சு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது 2லேருந்து ஒரு 5 மணி நேரம் நல்லாவே ஊறணும். கேழ்வரகு நல்லா ஊறிச்சு அப்படின்னா தான் மஞ்சள் வருங்க. இப்போ நல்லா ஊறின பிறகு நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேங்க. நான் கழுவிட்டு தான் ஊற வச்சேன். திரும்பவும் ஒரு 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா மஞ்சி வந்துருச்சு. இதில் கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கையால் கலந்து விட்டிங்கன்னா மட்டும்தான் மாவு நல்லா புளிச்சு வருங்க. இந்த மாவு வந்து உடனே நம்ம ஊற்ற முடியாது. 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சுட்டு அதன் பிறகு ஊற்றுனீங்கன்னா தான் இட்லி, தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டு பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ காலையில் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு வந்து நல்லாவே பொங்கி வந்துருச்சு. அதுக்குள்ளே வந்து நான் கேமரா எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவங்க வந்து மாவை வந்து கலந்து விட்டு எடுத்து வச்சுட்டாங்க. பொங்கி வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் மாவு நல்லா கலந்து விட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ இட்லி தட்டில் மாவை நான் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேன். எப்பயும் நார்மலான இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ சேம் அதே டைம் தாங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு நல்லாவே இட்லி வெந்து வந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு ராகி இட்லி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. நீங்கள் வெறும் ராகி போட்டிங்க அப்படின்னா இட்லி வந்து கொஞ்சம் குழப்பாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. கூட வந்து நீங்கள் புழுங்கல் அரிசியோ இல்லை பச்சை அரிசியோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். புழுங்கல் அரிசி பெஸ்ட்டுங்க. இப்போ பாருங்கள், துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளுக்கு இட்லி வந்து எவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சூடான கேழ்வரகு இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேட்சிங் வந்து மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பசங்களுக்கு வந்து அவங்கவுங்க கிளம்ப வேண்டிய டைம் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கே அவங்களுக்கு வந்து இதே ராகி இட்லியே கேட்டுருந்தாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு தக்காளி சட்னி வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் லஞ்சுக்கு. இப்போ அதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பூண்டு கொஞ்சமான அளவு எடுத்திருக்கேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சமாக உப்பு, மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால மிளகாய் தூள் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடாயில் வந்து ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து சட்னி அரைச்சி விழுதை வந்து அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சட்னி வந்து நல்லா பச்சை வாசனை போகணுங்க. இந்த சட்னி நம்ம வதக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம வச்சு இந்த யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இப்போ வெளியூர் போகிறவங்க ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம ஒரு ரெசிபி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம்னாக்கா இந்த தக்காளி சட்னி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஒரு 2 நாள் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு புளி போட்டு அரைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நல்லாவே இருக்கும். இப்போ நான் தோசையும் அடுத்தது ஊற்றி எடுத்துக்கிறேங்க. இந்த கேழ்வரகு மாவில் தோசையும் நல்லா முருகலாக அந்தளவுக்கு சூப்பராக வந்தது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ இதே மாவுலேயே ஆப்பமும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஆப்பமும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் குழி பணியாரமும் ஊற்றி எடுத்துக்கிறேன். குழி பணியாரத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஊற்றுங்க. சூப்பராக இருக்குங்க. கேழ்வரகில் ஊற்றக்கூடிய குழி பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இலையில் வந்து பரிமாறிடலாங்க. என்னென்ன வெரைட்டி நம்ம செஞ்சோம் அப்படின்றத பார்த்துடலாம். நல்லா சாஃப்டான இட்லி வச்சாச்சு, தோசை, குழி பணியாரம், தக்காளி சட்னி, மீன் குழம்பு, தேங்காய் சட்னி. இதுக்கு வந்து இந்த சைடிஷ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இல்லைங்க. நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பாரும் ரொம்ப நல்லாயிருக்கும், சிக்கன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் இதுக்கு சூப்பராக இருக்குங்க.
இப்போ ஆப்பத்துக்கு தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால், நாட்டு சர்க்கரையும் இந்த கேழ்வரகு மாவு ஆப்பமும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியானது. கால்சியம் சத்து நிறைஞ்ச இந்த கேழ்வரகு மாவை நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி இட்லி தோசையாக சேர்த்துக்குங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்பு. இந்த கேழ்வரகு மாவில் அதிகமாக நான் வந்து கூழ் ரெசிபி செய்வேங்க. இல்லை புட்டு செய்து சாப்பிடுவோம் அடிக்கடி. இப்போ மிஷினில் மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தோசை ஊற்றுவோம். ராகியாகவே ஊற வச்சு அரைக்கிறது வந்து ரொம்ப குறைவு. ஆனால் இப்போ வந்து இது செய்கிறதுக்கு வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டினியூஸாக இதுவும் வந்து நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்க மாதிரி இதுவும் நம்ம வாரத்தில் 2 முறையாவது ராகி, கம்பு, சிறுதானியங்கள் ஊற வச்சு அரைச்சி நம்ம வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.